ஹாய் வெல்கம் டு சிவா மூன் 143 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து முட்டுக்காடு ஈசிஆர் இந்த இடத்துல இருக்கிற கடலை பற்றியும் அது ஒட்டிய கிராமங்களை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி பார்க்குறது வந்து கரிகாட்டுக்குப்பம் ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் ஆல்ரெடி அவங்க அதாவது இங்கே இருந்த மக்கள்லாம் யாருமே இல்லை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்சோடி காணப்படுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிறாருங்க. இந்த சைடில் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் நார்மல் வீடு, நம்ம குடியிருக்கும் வீடுங்க வந்து நார்மலாக இருந்தது. இந்த மாதிரி பங்களாலாம் கிடையாது. அப்போ ஒரு 300 வீடு கிட்ட இருந்தது. அந்த வீடுங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு? அங்கே படித்த மாணவர்கள், அங்கே இருந்த கோவில், அதுக்கப்புறம் மக்கள் வந்து எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்காக நிறைய மக்கள் வருவாங்க. இதை சுற்றி பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா சும்மா ஆரவாரமாக ஜெகஜோதியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பங்களாலாம் கட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு பக்கத்தில். இப்போ அதை தாண்டினீங்கன்னா தட்சிண சித்ரா. அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாம் சுற்றுலாத்தலம் தான். அதையும் தாண்டி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து போட் ஹவுஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. கோவளம் இது மாதிரி இருக்குது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கோயில் இருக்குது, பட் ஆனால் குடிமக்கள் தான் இல்லை. இப்போ எதுக்காக இவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க? யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் மட்டும் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சுன்னா இங்கே யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் அந்த கேட்டுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் அது சுத்தமாக யாருமே கவனிப்பாரின்றி அந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு பாருங்கள். புதர் மண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த முன்னாடி பேஜஸ்லாம். இந்த கோவில் வந்து சங்கோதி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் சக்தி அம்மன்னு 2 கோயிலுங்க, சின்ன சின்ன கோயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா பூஜைலாம் நடக்கும்போது அம்மன் அருள் நிறைய பேருக்கு கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோவில்லாம் எப்போவுமே சிறப்பாக பூஜையோட பூமாலையோட அருள் பாலிக்கிற இடம். இந்த இடமே ரொம்ப அலங்கோலமாக ஆகிடுது. இதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இப்போது இந்த ஊரில் இருக்கிற ஒரு அம்மையார்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்கலாம். இந்த சங்கோதி அம்மன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடத்துக்கு முற்பட்டது. இப்போ இந்த கோவிலுக்கான மாற்று இடம் வந்து இந்த அம்மன் சிலையை வந்து நம்ம மஞ்சாபோடு கிட்ட மாற்ற போகிறாங்க. அதுக்காக தான் இதை யாருமே க்ளீன் பண்ணாமல் அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, இதுதாங்க சக்தி கோவில். இந்த சக்தி கோவிலில் யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் அவங்களுக்கு தேவையானது நிறைவேறுச்சுன்னா அந்த இடத்த வந்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. எவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இங்கேயும் வந்து சாமி கும்பிடுவாங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக இந்த கோவிலோட சிறப்புகளை வந்து அந்த அம்மையார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இதோட சிறப்புகள், வரலாறு, இதை எல்லாத்தையும் அவங்க சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மக்கள்லாம் ஏன் இங்கேருந்து போனாங்கன்றதையும் அவங்க சொல்லுவாங்க. அதாவது சுனாமி அதிகமாக வரும்போது 8-9 பேர்கிட்ட இறந்துட்டாங்களாம் இங்கே. அப்படி இறந்த பிறகு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. 500 மீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கணும்ன்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து சொன்னதுனால அவங்க எல்லாமே அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கோன்னா அந்த வீட்டிலேருந்து நம்ம வெளியேறும்போது நமக்கு எவ்வளோ அந்த ஃபீலிங்லாம் இருக்கும். இவங்க பூர்வீகமாக இந்த இடத்துல இருந்துட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக. அம்மனோட சிறப்பு பற்றி அம்மையார் சொல்கிறத கேளுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் மஞ்சாபோடு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படிக்கா இருந்தது? இது சூப்பராக இருந்தது. அவங்க எல்லாரும் தெரிஞ்சதுக்காக தானே. எவ்வளோ கூட்டம்? இங்கே வந்து மொத்தம் வீடு வந்து 362 வீடு. வரி கணக்கில் பார்த்தா 362. அப்போ வீடுனா அதிகமாக இருக்கும். சரிக்கா. அது மொத்த ஜனங்களே இந்த சுனாமி வந்து தண்ணி ரொம்ப இப்போ ஒரு 8 பேர் இறந்துட்டாங்க இல்லையா. அதனால எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டு இங்கே 500 கிலோமீட்டர் இருக்குது, அப்பால் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு அந்த மஞ்சள் போர்டில் போட்டாங்க. அதனால இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம். அங்கே நாங்கள் இந்த சாமியை இப்போ மறுபடியும் கொண்டு போயிடுவோம். இங்கே இருக்கிற சாமி அங்கே எடுத்துன்னு போயிடுவோம். அங்கே கோயில் கட்டி ஆகுது. ஓஹோ. ஆமாம். அப்போ இந்த அதை எடுத்துன்னு போயிடுவோம்.
ஓ சரி சரிக்கா. இது ஆனால் சக்தி வாய்ந்த சாமி இல்லை? ஆமாம், பயங்கர சக்தி வாய்ந்த சாமி. திருவிழாலாம் செமையான அங்கே ஒரு சாமி இருக்குது. இது வந்து இப்போ இடையில தான் வந்தது கடல்ல. அங்கே நாகலம்மான்னு ஒரு சாமி இருக்கு, அந்த தூரமாக ஜம்பு கம்பெனி பக்கத்தில். இதுவே 500 வருஷம் ஆயிருக்குல்ல இந்த கதை? இல்லை இல்லை இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆன பிறகு உருவானது. ஓ சரி சரி. ஆமாம், அதுதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நாகலம்மான். அது வந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பரம்பரை கடலுக்கு வலைக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த சிலை வந்து இருக்கு, இன்னமும் இருக்குது. அது இவ்வளோதான் இருக்கும் சிலை. அந்த சிலை வந்து வலையில வந்திருக்குது, வாழை மீன் பிடிக்கிற வலை அது. அதை எடுத்து பார்த்தா ஒரு மீன் கூட வரலையா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா இது வந்து இருக்கு, ஒரு மீன் கூட வரல, எல்லா வலையிலையும் மீனா, ஆனால் எங்கள் வலையில மட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கலையா. அப்போ அந்த சிலையை தூக்கி தண்ணியில் அடிச்சிட்டு இருக்காங்க, வலை மறுபடியும் போட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே தான் வந்துருக்குது, ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கலையா. திருப்பி தூக்கி போட்டுக்கிறாங்க, திருப்பி 3வது வாட்டியும் தூக்கி போட்டுக்கிறாங்க. இதே தான் வந்து நிற்குது, எல்லா வரலையும் மீன் பிடிக்கிறாங்க, நம்மளுக்கு மீன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3வதும் அதே தான் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு பரியில் எடுத்து போட்டுட்டு வலை விட்டாங்களாம். வலையை கொள்ளாத அளவுக்கு மீன் கிடைச்சிருக்குது. அப்போ பாதி வலையை அங்கேயே வெட்டி கடல்லையே சீனி வச்சு விட்டுட்டு, மரம் எடுக்காது, ஃபுல்லாக எடுத்துன்னு வர முடியாதுன்னு, இதை மட்டும் பாதி வலையை மட்டும் எடுத்துன்னு கரையை வந்திருக்கிறாங்க. யார் மேலேயே அப்போ சாமி வந்து இந்த மாதிரி நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்துட்டேன், என்னை கொண்டு உலக்க சத்தம் உதில் சத்தம் படாத இடத்துல அங்கே ரொம்ப தூரமாக இருக்குது. அது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கும். அது கரெக்டாக எந்த இடங்க? அது பீச்சிலேருந்து பார்த்தா நின்று பார்த்தா தெரியும் கோயில். காணத்தூர் பீச்? இல்லை இல்லை, நம்ம பீச்சிலேருந்து பார்த்தா தெரியும். இந்த அம்மா இங்கே பீச்சில் நின்று பார்த்தாக்கா தெரியும் அந்த கோயில். ஆமாம், அதை கொண்டு போயிட்டோம். நாங்கள் கொண்டு போய் இப்போ கோயில் கட்டி அங்கே மஞ்சள் கும்பிடுறோம். பெரிய கோயில் கட்டிக்கிறோம். இதுவும் கட்டுறாங்க, கட்டி ஆகுது. சங்கோதி அம்மன்னா அது எதுக்காக? அது வலம்புரி சங்கு கடல்ல கிடைச்சிது. ஆமா, அந்த சங்கு வந்து ஒருத்தர் கிறிஸ்டன் அவங்க அண்ணன் தம்பி அவங்க கடலுக்கு போனாங்க. அந்த சங்கு வந்து கிடைச்சிது. அதை எடுத்துன்னு வந்து வச்ச பிறகு அது சாமியாடி இந்த மாதிரி நான் வந்து சங்கோதி அம்மா இந்த சங்குல வந்திருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும், அந்த சங்குல இருந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சங்கை கொண்டு கோயிலில் வச்சாங்க. அதை யாராவது திருடின்னு போயிட்டாங்க, தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த வலம்புரி சங்கா இருக்குவோ. அதுக்கப்புறம் ஊரில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கவோ இது வந்து சாமியை வரவழைச்சி கேட்டு, நான் இந்த ஊரில் தான் தங்க போகிறேன், எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே கோயில் கட்டி எப்படி தான் உருவாச்சு. சக்தி வாய்ந்த சாமி தான். சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. எதுக்கு நீங்கள் 2 பேரும் இதை எடுக்கிறீங்க? இது ஒன்றும் இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் அழியிற பொருளா இது. நாங்க வந்த புதுசுல பார்க்கும்போது நல்ல கிராண்டா திருவிழா மாதிரி வருவாங்களே, செம்மையா இருக்கும். அப்போ வந்து கோயில் மாதிரியே தெரியல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்ப போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசே கஷ்டமா இருக்குதா. சரி, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த அம்மனோட சக்தியையும் பூர்வீகம் வரலாறு இதை பற்றிலாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அம்மையார் சொன்ன மாதிரி நாக அம்மனை பற்றி நம்ம அந்த கோயிலோட சிறப்புகள், அது எங்கே இருக்குது, அது எங்கே ஷிஃப்ட் ஆச்சு, இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல்